வணக்கம். ஸோ போன வீடியோவில் நாம் இந்த கிரக திருஷ்டிகள் பற்றி பார்த்தோம். அதாவது கிரக பார்வைகள். திருஷ்டி அப்படின்னா பார்வை. இன்றைக்கி நாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கறது, ஜெகநாத ஹோரா ஃப்ரீ சாஃப்ட்வேர். நம்ம இந்த சாஃப்ட்வேருடைய பயன்பாடை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ, முழு வீடியோ, ஒரு மணி நேரம் வீடியோ போட்டிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் எப்படி பயன்படுத்துது, என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, எப்படி முதல் தடவை யூசர்ஸ் எப்படி அந்த செட்டிங்ஸ் பயன்படுத்தி ஜாதகங்களை போட்டு கணிப்பது, பார்ப்பது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவர்கள் அதை பார்த்துருங்க. இதில் என்னென்னா, இன்றைக்கி அந்த வீடியோவில் நாம் இந்த கிரக பார்வைகளுடைய அந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டேன். இதை இன்றைக்கி கொஞ்சம் தனி வீடியோவாக விவரமாக கிரக பார்வைகள் மற்றும் பாவச்சக்கரம், அந்த பாவச்சக்கரம் இப்போ ராசி மாதிரியே பாவ கட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்னங்க சார் பாவ கட்டம்? நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது ராசி பார்க்குறதா பாவக்கட்டத்தை பார்க்குறதா அப்படின்னு. இன்றைக்கி கொஞ்சம் தெளிவான விளக்கம் அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தரலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் மன்னிக்கவும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ இதில் அட்வான்ஸ்டு லேர்னர்ஸுக்கு மட்டும்தான். பேசிக்காக படிக்கிறவங்க, ஜோதிடத்தை இப்போ தான் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் இது பார்க்குறது தவிர்க்கவும். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். மற்ற வீடியோக்களை பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ youtube.com இந்த இமெயில் ஐடி ஹோரோசைன்ஸ்னு அடிச்சிங்கன்னா நம்ம சேனல் லிங்க் அதுதான். இதில் ப்ளேலிஸ்ட்டும் கூட போட்டிருக்கோம், வரிசையாக வரும். ப்ளேலிஸ்ட் வேணாலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ போன வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த கிரக பார்வைகள் உண்மைத்தன்மை அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நம்ம பிளாகும் இருக்குது, horoscience.com. ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் 2013 பிளாக் போட ஆரம்பித்தேன். 13, 14, 15ஆம் ஆண்டு நல்ல இதாக இருந்தது. 16க்கு அப்புறம் நான் வெளிநாடு சென்று வேலை நிமித்தமாக பெருசாக இதில் கவனிக்க முடியல. பட் ஆனால் என்னுடைய ஜோதிட சேவைகள் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாருக்கு மட்டுமே இருந்தது, தெரிந்தவர்களுக்கு மட்டுமே. இப்போ நாம் போன ஒரு வருடமாக இந்த வீடியோஸு யூடியூப்லாம் போடுறங்காட்டி இது நிறைய பேர் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிடத்தில் புதுசாக கற்றுக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம சேனல் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி போகலாம். ஸோ இந்த வீடியோவில், போன வீடியோவில் பார்த்திங்கன்னா கிரகத்தன்மை, கிரக பார்வைகள் நாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதாவது எல்லா கிரகங்களும் 7ஆம் இடத்தை 100% பார்க்கும். 100% பலத்துடன், அது ஸ்ட்ரென்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். 100% ஸ்ட்ரென்த்தோடு பார்க்கும். அதே இந்த குரு, சனி, செவ்வாய்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதாவது குரு 7ஆம் இடம் போக 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். குரு 100% பலத்துடன். சனி 3 மற்றும் 10ஆம் இடத்தை தான் இருக்கும் இடத்திலிருந்து 100% பலமுடன். செவ்வாய் 4, 8ஆம் இடத்தை 100% பலத்துடன் பார்ப்பார். ஆனால் நம்ம போன வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், இது பேசிக் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே தெரிந்தது. ஆனால் எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட இந்த 5 இடங்கள், அதாவது ஒரு கிரகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து 1ஆம் இடம், 2, 6, 11, 12ஆம் இடங்களை தவிர மீது எல்லா இடங்களையுமே பார்க்கும் குறிப்பிட்ட பலத்துடன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த 7ஆம் இடம் 4, 8, 5, 9, 3, 10 இது எல்லாம் இந்த இடங்களை எல்லாமே இந்த கிரகங்கள் பார்க்கும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் 4, 8ஆம் இடத்தை 75% பார்ப்பார். சனி பகவானும் பார்ப்பார். ஆனால் செவ்வாய் மட்டும் 100% பலத்துடன் அந்த இடத்தை பார்ப்பார். இதுதான் கான்செப்ட். நாம் நினைக்கிறோம் செவ்வாய்க்கு மட்டும்தான் 4, 8 பார்வை இருக்குது. அப்படி கிடையாதுங்க. குரு பகவானுக்கும் உண்டு. அது 75% பலத்துடன் பார்ப்பார். ஏன்னா இது நிறைய பேர் இது சொல்ல மாட்டாங்க. நீங்கள் டீப்பாக படிக்கும்போது அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் போய் படிக்கணும். 1-to-1 லேர்னிங் பண்ணணும். எப்போவுமே ஜோதிடம் அது சொல்லித்தரவங்க இன்றைக்கெலாம் ஆட்கள் குறைவு. நிறைய ரகசியங்கள் உண்டு ஜோதிடத்தில். நாம் இன்றைக்கி எல்லாமே ஒரு வருடம் பேசிக் வீடியோ, ஃபண்டமெண்டல் வீடியோ போட்டாச்சு. இது 2வது இந்த வருடத்தில் நம்ம கொஞ்சம் டீப்பாக எல்லாமே அனலைஸ் பண்ணலாம். இப்போ 5, 9ஆம் இடத்தை 50% பலத்துடன் எல்லா கிரகங்களுமே பார்க்கும். 5, 9ஆம் தான். இப்போ குரு, ஒரு ஜாதகத்தில் குரு இப்போ மேஷத்தில் இருக்கார் அப்படின்னா, இப்போ 5, 9ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அந்த பாவத்தை 100% குரு பகவான் பார்ப்பார். அதே சனி, செவ்வாய் பார்த்திங்கன்னா 50% பார்ப்போம். ஸோ இதுதான். சனி, செவ்வாய் மட்டும் கிடையாது, மற்ற கிரகங்களும் அதே பலத்துடன் தான் பார்ப்பாங்க. ஸோ இது நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த குரு, சனி, செவ்வாய்க்கும் எக்ஸ்ட்ரா 2 பார்வை இருக்குங்காட்டி அது விளக்குறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அப்போ 7ஆம் இடத்தையும் எல்லா கிரகங்களும் பார்க்கும். 4, 8ஐ 75%, 5, 9ஐ 50%, 3, 10ஆம் இடத்தை 25% பார்வையில் பார்க்கும் எல்லா கிரகங்களும். ராகு கேதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ராகு கேதுக்கு பார்வை இல்லைன்னே என்னுடைய அனுபவத்தில் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல.
இருந்தாலும் நிறையா ஜோதிடர்கள் பிருகத் பராசர ஓரசாஸ்திரத்தில் அது பார்வை உண்டுன்னு போட்டிருக்காங்க. பட் நாம் அது தவிர்த்தரலாம் நிழல் கிரகம் காட்டி. ஸோ இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேரில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி ஓகே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இது உதாரண ஜாதகம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த உதாரண ஜாதகத்தில் இது மே மாதம் குரு வந்து இந்த வருடம் வந்து 0 டிகிரி. இந்த கிரக பார்வைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த டிகிரி பாவகட்டம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் இது முழுசாக பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா லக்கண புள்ளி 0 பாகை, அதாவது ரிஷபத்தில் இந்த இடத்துல இருக்குது. அதே வந்து குரு பகவானும் பார்த்திங்கன்னா ரிஷபம் ஆரம்ப முனையில் இந்த இடத்துல இருக்குது. ஒரு ராசிங்கிறது 30 டிகிரி. இந்த கர்சர் பாயிண்டர் பார்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். இப்போ நம்மளுக்கு தெரியும் மேஷம், இதுதான் மேஷம்னா இங்கே 0 டிகிரி ஆரம்பித்து 30 டிகிரி ஒரு வீடு. அடுத்து 30லேருந்து 60, 60லேருந்து 90 3ஆம் பாவம், 90லேருந்து 120 4ஆம் பாவம், 120 150 5ஆம் பாவம், இப்படி 360 டிகிரி கவர் ஆகிருக்கும். இப்போ வந்து நாம் இந்த உதாரண ஜாதகத்தில் இங்கே இந்த ரிஷபராசி 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி இல்லை, இந்த 0 டிகிரியில் இந்த 2 இதுவும் இருக்குது. அதாவது 0 டிகிரி 49 செகண்டில் லக்ன புள்ளியும், குரு வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி 52 செகண்டில் இருக்கார். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ இதில் எப்படி இந்த சாஃப்ட்வேரில் வந்து கிரக பார்வைகள் பார்க்குறது அப்படின்னா, இங்கே நீங்கள் இந்த ராசி கட்டம், இது நவாம்ச கட்டத்தில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நவாம்ச கட்டத்துடைய பார்வைகள் வரும். நீங்கள் ராசி கட்டத்தில் ரைட் கிளிக் பண்ணி இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் டேபிள் வித் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துடுது பாருங்கள். இங்கே ஒரு கிரகம் வந்து இங்கே எல்லாமே 9 கிரகங்கள் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த இடத்தை பார்வை செய்யுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கிரகங்களை பார்க்குது, எந்தெந்த வீடை பார்க்குது. லக்னம்லேருந்து இங்கே பாருங்கள் 1ஆம் இடம் 2ஆம் 3 4 அப்படியே 12 பாவங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், குரு வந்து லக்கணத்திலேயே இருக்கிறார். குரு திக்பலம் வாங்கியிருக்கு. ரிஷப லக்னத்தில் பகைஸ்தானம், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா இங்கே குரு வந்து நம்மளுக்கு இது என்ன தெரியும் அப்படின்னா, பேசிக்காக ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ லக்கணத்திலே குரு இருக்குங்காட்டி குரு இந்த இடங்களை பார்க்க வேண்டும். இப்போ பார்க்குறாரான்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போது இங்கே நான் இதில் போட்டிருக்கேன். ஓகே, இதே சார்ட் தான் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ லக்கணம்ங்கிறது தான் 1ஆம் பாவம். அதுக்கு அடுத்து இது ரிஷபம். இது ஆங்கிலத்தில் தான் இந்த சாஃப்ட்வேர் இருக்குது, தமிழில் இல்லை. ஸோ இது ரிசர்ச் சாஃப்ட்வேர். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, அது ஈஸி தான். இதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். குரு ஜூபிட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஜூபிட்டர் ஏஎஸ்னால் அசண்டன்ட்டு லக்னம். இப்போ குரு தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். கலர் மாற்றிக்கலாம் ஒரு நிமிஷம். ஓகே, 5ஆம் இடத்தை பார்ப்பார். அதே 7ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 3 இடங்களை பார்ப்பார். இப்போ நாம் இந்த கட்டத்தில் பார்க்கலாம். இதில் வந்து 5ஆம் இடம் இங்கே வந்து பாருங்கள், மேலே இங்கே குரு இந்த இடத்துல இருக்கார். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, ஜூபிட்டர்னு போட்டிருக்கு இல்லைங்களா. 5ஆம் இடம் அப்படியே வாங்க. 5ஆம் இடத்தை இங்கே பார்க்குறாருங்களா. இது நான் அட்ஜஸ்ட் மாற்றி வச்சுருக்கேன். இது ஓகே லக்னம் ஓகே இது கரெக்டாக இருக்குது. அதாவது 5ஆம் இடத்தை 100% குரு பார்வை செய்கிறார். ஸோ இது கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக 7ஆம் இடத்தை 100% பார்வை செய்கிறார். அடுத்து 9ஆம் இடத்தை 100% பலத்துடன் பார்வை செய்கிறார். இப்போ பார்வை செய்யாத இடங்கள்னு நாம் எதை போட்டோம்? நாம் வந்து இங்கே பார்வை செய்யாத இடங்கள் வந்து 1ஆம் பாவம் 2 6 11 12. அப்போ குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 1ஆம் இடத்தை, அப்போ லக்னத்தில் தான் குரு இருக்கார். அப்போ 1ஆம் இடத்துல பாருங்கள் 0 போட்டிருக்கு. 2ஆம் இடம் 0 போட்டிருக்கு. 6ஆம் இடம் பாருங்கள் 0 போட்டிருக்கு. 11ஆம் இடம் 0 போட்டிருக்கு. 12ஆம் இடம் 0ன்னு போட்டிருக்கு. இப்போ குரு பார்வை அங்கேலாம் விழுகாது. ஆனால் குரு பாருங்கள் 3ஆம் பாவத்தையும் நாம் சொன்ன மாதிரி 10ஆம் பாவத்தையும் 25% பலத்துடன் பார்க்கிறார். அதே 4 8ஆம் பாவத்தை 75% பலத்துடனும், 5 9 அவருடைய ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் 5 7 9ஆம் இடத்தை 100% பலத்துடன் பார்க்கிறார். ஸோ இந்த இடங்களையும் பார்க்குறாரு. நம்ம அதையும் கணக்கில் வச்சுக்கணும். இந்த கிரக திருஷ்டி எதுக்கு, என்ன பர்பஸ், இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு இடத்தை அதோடைய திருஷ்டி பார்வையை செலுத்துது அப்படின்னா அந்த தாக்கங்கள் ஏதோ இருக்குது. இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம மனிதர்களுக்கே பார்த்திங்கன்னா
உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்க வேண்டாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும். இது யதார்த்த உண்மையை நம்ம வந்து பேசிட்டு போயிடலாம். இப்போ ஒருத்தர் மனித பார்வையே ஒரு தீய பார்வை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களோட இப்போ ஒரு மனிதரை உங்கள் நண்பரையோ இல்லை உறவினரையோ பார்க்குறீங்க, உங்கள் மைண்டில் அவரை பார்த்து கொஞ்சம் கெட்ட எண்ணங்கள் ஓடுது. இப்போ பாரு நல்லா இருக்கான் அப்படிங்கிற ஒரு மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் ஓடுச்சு அப்படின்னாவே அந்த திருஷ்டி அவர் ஏதோ ஒரு தாக்கம் பண்ணிவிடும். அதை தான் கண் திருஷ்டி அப்படிங்கிறோம். ஸோ நம்ம அந்த கண் திருஷ்டி எல்லாம் உண்மை தான். அது அனுபவ ரீதியாக நம்ம உணர்ந்துட்டுருக்கோம். இப்போ யூடியூப்பு இதை இன்ஸ்டாகிராமில் எல்லாமே கிண்டலுக்காக போடுவாங்க. காலையில் ஒரு கப்பல் நல்ல ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, அது அப்லோட் பண்ணோடனே சாயந்தரம் வந்து ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டலுக்கு போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த கண் திருஷ்டி என்பது அது ஏதோ ஒரு தாக்கம் உண்டு. அதே மாதிரி கிரக பார்வைகள், கிரகங்கள்னு சயின்டிஃபிக்காக யோசிச்சா கிரகங்கள் வானத்தில் உருண்டையாக இருக்குது, இது அதுக்கு எப்படி கண் இருக்குதா நம்ம அந்த மாதிரி நிறைய குதர்க்கமான கேள்விகள் கேட்கலாம். பட் இருந்தாலும் ஏதோ அதிர்வலைகள் உண்டு, நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உள்ள டீப்பாக போனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி டீப்பாக பகுத்தறிவு சிந்தனையுடன் இதை ஆய்வுக்கு உட்படுத்தினா பைத்தியம் பிடிச்சிடும். ஸோ அதனால் வந்து இருக்கிறதை அனுபவ ரீதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிரகம் பார்வைகளில் ஸோ இதில் இந்த இடங்களெல்லாம் பார்க்குது. இப்போ குரு பார்வை 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தின் மீது விழுகுது. திருமணஸ்தானம் 7ஆம் இடத்தின் மீது 100%, 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானத்தின் 100%, இந்த 3ஆம் இடத்தின் மீதும் இந்த இடத்தின் மீதும் விழுகுது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தின் மீதும் விழுகுது. எவ்வளோ % விழுகுது பாருங்கள், 10ஆம் இடத்துல 25%, இந்த 3 10ஆம் இடத்தில். இதே 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்தின் மீது 75%, 8ஆம் இடத்தின் மீதும் அவருடைய ஸ்தானத்தின் மீதும் விழுகுது. ஏன்னா வந்து ஏன் இப்படி இது பொதுவான வீடியோவில் வந்து நம்ம இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நிறைய புத்தகங்களையுமே வந்து 5, 7, 9ன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது நம்ம வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்க்கணும், இல்லை வந்து நல்ல புத்தகங்கள் வாங்கி படிக்கணும், தெளிவான புத்தகங்கள். ஸோ பெரிய ஆத்தர்ஸே வந்து சில டைம் வந்து அந்த ஃபுல் ஆஸ்பெக்ட் வேல்யூ மட்டும்தான் எடுக்கிறாங்க. இந்த 75%, 25%லாம் எடுக்கிறது இல்லை. 100% எங்கே பார்க்குது அதை மட்டும்தான் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் முழுசாக பார்த்தா தான் நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குரு 5ஆம் இட புத்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த உதாரண ஜாதத்தில் கேது இருக்குது. இப்போ இந்த கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா புத்திர தோஷம் அப்படிம்பாங்க. சனி ராகு கேது 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர தோஷம். அப்போ குரு பார்வை இங்கே 100% விழுகும்போது அப்போ அது நிவர்த்தி இருக்குது, பரிகாரம் சொல்லலாம். பரிகாரம் போய் கோயிலாக போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தான பிராப்தி ஏற்படும். இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டோ ஃபெர்டிலிட்டி சென்டரோ போனாங்கன்னா புத்திர பாக்கியம் ஏற்படும்னு நாம் தைரியமாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த கிரக பார்வைகள். இப்போ இந்த இடத்த வந்து எத்தனை சதவீத பலத்தோடு பார்க்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ தான் வந்து நம்ம பாவ கட்டத்துக்கு அடுத்து நம்ம போகிறோம். இப்போ இதில் தான் வந்து ஒரு ட்ரிக்கே இருக்குது. நாம் நினைப்போம் குரு 5ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார் அப்படின்னு. ஆனால் இது குரு வந்து இந்த 0 டிகிரி இந்த பாவத்தின் ஆரம்ப முனையில் இருக்கும்போது முழு பார்வை விழுகுது. அப்படியே கொஞ்சம் நகுந்ததுன்னா முழு பார்வை விழுகாது. ஸோ இது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 1 மாதம் நான் நகுத்துறேன். ஸோ 8 டிகிரி போயிடுச்சு, லக்கணமும் மாறி இருக்குது. ஸோ லக்கணம் வேணால் நான் மறுபடியும் மாற்றி வைக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் தள்ளுனா அதுவும் 1 டிகிரிக்கு வந்துருச்சு. குரு 8 டிகிரியில் இப்போ இருக்கிறாரு. இப்போ பார்வை பாருங்கள் கொஞ்சம் மாறி இருக்கும் லைட்டாக. இப்போ பார்வை பாருங்கள் அதே லக்னம் தான். 5ல் கேது, ரிஷப லக்னம். லக்னம் 1 டிகிரி 1 பாகையில் இருக்குது. குரு பார்த்திங்கன்னா 8 டாரஸ் 9 பாகைன்னு போட்டிருக்கு. இப்போ இங்கே பார்க்கலாம், குரு வந்து பார்த்திங்கன்னா குரு 5ஆம் பாவத்தை பாருங்கள் 94, அப்படியே 100ன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள் 94% பார்க்குறாரு. அதுவும் சத்ரு பார்வையில் பார்க்கிறார். என்ன பார்வையில் பார்க்கிறாரா? குரு வந்து புதன் வீட்டை சத்ரு பார்வையில் பார்ப்பார், பகைஸ்தானத்தை. இதுவுமே நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். நிறைய அந்த வீடியோ அதிகமாக போகல, ஏன்னா புரியாது சில பேர்த்துக்கு, அதனால் போகலன்னு நினைக்கிறேன். இப்போது இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது கொஞ்சம் இந்த மாதிரி கச்சன்னு இருக்குது இல்லைங்களா. இங்கே வந்து இந்த ஃபாண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பெரிய சின்னையே, இந்த சின்னையே ஒரு 2 கிளிக் பண்ணிங்கன்னா அது சரியாயிக்கும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ குரு 5ஆம் இடத்தை இந்த ரெட் அப்படின்னா அதிசத்ரு ஒஸ்ட் எனிமின்னு போட்டிருக்காங்க, போல்டு இட்டாலிக் ரெட்டு. அதிசத்ரு பார்வையில் பார்க்கிறாரு. இப்போ நாம் நினைப்போம் ஸோ குரு 5ல் கேது இந்த ஜாதகருக்கு இருக்குது, இவர் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இந்த குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய பலம் நல்லாயிருக்கும். ஆனால் குரு பார்வையை பாருங்கள், சத்ரு பார்வையும் செலுத்தும் போது
அங்கே வந்து அது பரிகாரங்கள் செய்தால் எடுபடாது. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நிறையா பரிகாரம் பண்ணியாச்சு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து தெய்வத்தின் மீது கோபம் வரும். அப்போ ஜாதகத்தின் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுமா? ஜாதகமெல்லாம் கரெக்டு தான், பார்க்கும் நல்லா சரியாக பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோதான். இப்போ குரு எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் பார்வையும் பார்க்கணும். ஸோ அதிசத்ருவாக இருக்கார். இப்போ பாருங்கள், குரு அவர் இருக்கும் ஸ்தானமும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வீட்டில் அதிசத்ரு கிரகா, பேட் எனிமீஸ் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காரு பாருங்கள். இந்த புதன் வீட்டை இந்த பார்வையில் பார்க்கும்போது பெரிய எஃபெக்ட் அவர் தரமாட்டார், நல்ல பலன்கள் வராது இந்த பாவத்துக்கு, 5ஆம் பாவத்துக்கு. இப்போ இவருக்கு உண்மையிலேயே புத்திர தோஷம் இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னா, அவர் போய் கோயில் குளங்கள் போனாலும் அவருக்கு பெரிய பலன் வராமல் அவருக்கு ரொம்ப வந்து மனவேதனை ஏற்படும். அதுதான் காரணம். ஸோ இப்படியும் நம்ம ஜாதகம் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது எப்போவுமே ஃபுல்லாக ப்ரெடிக்ஷன் பண்ணிடணும், நல்லா பார்க்கணும், நல்லா ஆய்வுக்குட்படுத்தி ஏன் அப்படின்னு கேள்வி நமக்குள் வர வேண்டும். எதனால் இவருக்கு ஏற்படலை, இப்போ 40 வயதாகி திருமணம் ஆகிருக்காது, நம்ம அடுத்த அந்த டாபிக் வருவோம் என்னங்கிறது. ஸோ இது ஒரு உதாரணம். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் புரியலை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், 2-3 தடவை வீடியோ போட்டு பாருங்கள். போக போக இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி பழகுனீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் நகர்த்துவோம். இப்போ வந்து குரு 8 டிகிரியில் இருக்கார். இப்போ அடுத்த மாதம் போடுவோம். குரு 14 டிகிரியில் இருக்காருன்னு வைங்க. குரு 14 டிகிரியில் இருக்கார். லக்ன புள்ளியை நாம் மறுபடியும் 1 டிகிரிக்கு கொண்டு வந்துடலாம். சாரி இருங்க. ஓகே, லக்ன புள்ளியை ஓகே 0 டிகிரி. ஓகே, குரு வந்து 14 டிகிரியில் இருக்கார். இப்படி ஒரு ஜாதகம் இருக்குது, அதே ரிஷப லக்ன ஜாதகம் இப்படி இருக்குது. 14 டிகிரியில் இருக்கார் அப்படின்னா இப்போ வந்து இந்த 5ஆம் இடத்தை எத்தனை பர்சன்டேஜில் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கணும். இப்போ குரு பாருங்கள், குரு 5ஆம் இடத்தை 88% சமப்பார்வையில் பார்க்குறார். இங்கே புதன் வீட்டை சமப்பார்வையில் பார்க்குறாரு. என்னங்க சார், போன தடவை குரு வந்து சத்ரு பார்வையில் பார்த்தாரு, இந்த தடவை சமப்பார்வையில் பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறீங்களா? அது வந்து டெம்பரரி ஃப்ரெண்ட்ஷிப், பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற சில அமைப்பெல்லாம் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் அதை சொன்னால் மறுபடியும் மேலும் குழப்பங்கள் வரும். ஸோ இதில் சரி, இந்த கேதுவை 5ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவை 93% சத்ரு ரெட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ கேதுவை 93% பலத்துடன் பார்க்கிறார். இந்த பலம் அப்படிங்கிறது இங்கே ஃபுல் ஆஸ்பெக்ட் வேல்யூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா 60க்கு பலம் போட்டிருப்பாங்க, 60க்கு 56. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை 60க்கு 53. இதே 100க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே ஃபுல் ஆஸ்பெக்ட் வேல்யூ 100ன்னு போட்டு இங்கே சேவ் ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துருங்க, அப்போ தான் சேவ் ஆகிக்கும். ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ இப்படி இருக்குது. இந்த மற்ற இடங்களும் மாறும். 9ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா 88% அமைப்புடன் பார்க்குறார். 5ஆம் இடத்தை 88. ஸோ எல்லாமே 88% தான் பார்க்குறாரு. இந்த 5. 7ஆம் இடத்தை பாருங்கள், குரு 7ஆம் இடத்தை 53% தான் பார்க்குறாரு சுப பார்வையில், 100% பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா 14 டிகிரியில் நிற்கிறாரு, லக்ன புள்ளி 0 டிகிரியில் இருக்குது. இதுக்கு தான் பாவ அமைப்பை நம்ம பாவ கட்டத்தை பார்க்கணும். இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பாவ கட்டம்னு போட்டுக்குங்க. ஸோ பாவ கட்டத்தில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் எல்லாமே அந்தந்த பாவத்தில் இருக்குது. குரு லக்னம் இங்கே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எல்லா ஜாதகமும் இந்த மாதிரி இருக்காது. இப்போ லக்ன புள்ளியை வைத்து தான் இந்த பாவங்களே கணக்கிடப்படுது. இங்கே வந்து பாருங்கள், கீ இன்ஃபோஸ் ஹவுசஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஹவுசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே லக்னத்தில் முதல் வீடு 1ஆம் பாவத்திலேருந்து 12 பாவங்கள் இருக்குது. 1ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா லக்கணம், குரு, யுரேனஸும் இருக்குது. ஓகே, யுரேனஸ் தேவையில்லை. ஓகே, யுரேனஸ் இருக்குது. இப்போ இந்த லக்கண ஆரம்ப முனை இது 46 செகண்டு. இந்த 0 டிகிரி 46 செகண்டு ரிஷபத்திலிருந்து 0 டிகிரி 46 செகண்டு இந்த மிதுன ராசி வரைக்கும் முதல் பாவம். இப்போ நான் லக்னத்தை ஒரு மணி நேரம் தள்ளி வைக்கிறேன்னு வைங்க. இப்போ 15 டிகிரியில் இந்த லக்ன பாகை இருக்குது. இப்போ 15 டிகிரியில் லக்ன பாவை இருக்கும்போது இப்போ 15 டிகிரி ரிஷப ராசியிலிருந்து 15 டிகிரி மிதுன ராசி, ஜெமினின்னு போட்டிருக்கு பாருங்க, மிதுன ராசி வரைக்கும் 1ஆம் பாவம் இருக்கும். அப்போ இந்த குரு பார்த்திங்கன்னா எத்தனை டிகிரிகளுக்கு, குரு 14 டிகிரி 52 செகண்டில் இருக்குது. 1 டிகிரி தாண்டிடுச்சு இந்த லக்கணம். அப்போ 1 டிகிரி தாண்டும் போது குரு பாருங்கள் எங்கே வந்துட்டார், 12ஆம் பாவத்துக்கு வந்துட்டார். நாம் இது மேலோட்டமாக இந்த துண்டு சீட்டு கொடுக்குற மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, சார் என்னுடைய ராசி கட்டம் இது அப்படின்னு, அது நெட்லேருந்து எடுத்து அனுப்புவாங்க. இங்கே பாருங்கள் பாவ கட்டத்தில் மாறிடுச்சு.
பாவகட்டத்தில் அப்படியே மாறிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு இப்போ நல்லா இருந்தது இந்த பாவகட்டம் இப்படி இருக்குது. நான் லக்கணம் கொஞ்சம் மாற்றினேன், 1 மணி நேரம் தள்ளினேன். பாவகட்டம் பாருங்கள், குரு 12ஆம் பாவத்துக்கு போயிட்டாரு, சந்திரன் லக்கணத்துக்கு வந்துருச்சு. ஸோ எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கு பாருங்கள். அதான் பாவகட்டம் பார்த்தா தான் கிரக பார்வைகளும் கொஞ்சம் கணக்கிட முடியும். நாம் இங்கே குரு வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது குரு 7ஆம் இடத்தை பார்க்குறேன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள் மாறிடுச்சு. குரு வழியின் பார்வையும் மாறிடுச்சு. 12ஆம் இடத்துக்கு போயிட்டார், 12ஆம் பாவத்தில் இருக்கிற மாதிரி கணக்கு வரும். ஸோ அப்போ 6ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து கிரக பார்வைகளை சரியாக பார்ப்பதற்கும் பாவகட்டம் கண்டிப்பாக அவசியம் பார்க்க வேண்டும். ஏன் பாவம் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எப்போவுமே லக்கண ஆரம்ப முனை எத்தனை பாகையில் இருக்குது. இப்போ லக்கணம் இங்கே பாருங்கள், இன்னொரு 1 மணி நேரம் நகர்த்துறேன். லக்கணம் இங்கே 23 பாகை, அதாவது 23 டிகிரி எட்ஜில் நிற்கிது. இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு கடக்கக்கூடிய அந்த சந்தியில் நிற்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த 29 டிகிரியிலிருந்து இந்த 29 டிகிரி, மிதுன ராசி 29 டிகிரி வரைக்கும் முதலாம் பாவம். இப்போ நம்ம மேலோட்டமாக இந்த ராசி கட்டத்தை பார்க்கும்போது லக்கணத்தில் குரு, அடுத்த 2ஆம் பாவத்தில் சந்திரன், குடும்பஸ்தானத்தில் சந்திரன், சூரியன், சுக்கிரன் நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மைத்தன்மை பாருங்கள், லக்கணத்தில் இந்த 29 டிகிரியிலிருந்து இந்த 29 டிகிரி வரைக்கும் ஒரு பாவம் மிதுன ராசி பூராமே முதலாம் பாவத்தில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது லக்கணத்தில் தான் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இருக்கார். இங்கே பாவகட்டத்தில் அது கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். பாவகட்டத்தில் பாருங்கள், லக்கணத்தில் குரு ராசி கட்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது. பாவகட்டத்தில் லக்கணத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் இருக்குது. குரு 12க்கு போயிட்டார். எல்லா கிரகங்களுமே மாறி இருக்குது பாருங்கள். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இங்கே 10ல் இருக்கார், பார்த்தா இங்கே 9ஆம் இடத்தில் இருப்பார். ஸோ இது நம்ம பார்த்தா தான் நம்ம கிரக பார்வைகளை வந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ண முடியும். கிரக பார்வைகள் பார்க்கலின்னா பலன் சொல்வதில் கஷ்டமாயிடும். உங்களுக்கு சனி பார்வை வளர்த்துருக்கா, இப்போ ஒரு பாவத்தை சனி வந்து 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இங்கே இந்த ராசி கட்டத்தில் பாருங்கள், சனி 7ஆம் பாவத்தை பார்த்துட்ருக்கார், குருவும் 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே பாவகட்டத்தின்படி பார்த்தா குரு 6ஆம் பாவத்தின் மீது அதிக பார்வையும், சனி வந்து இங்கே பார்வையே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பும் உண்டு. நாம் எல்லாமே பார்த்து ஆராய்ச்சி பொறுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும். ஸோ இது ஓரளவுக்கு இது ஜாதகத்துக்கு இது மாறுங்க. இது ஜஸ்ட்டு ஒரு ராசி நவாம்ச கட்டத்தை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா பார்க்க முடியும். அதுக்கு தான் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது கொடுத்துருங்க ஜோதிடர்கிட்ட. அவங்க போட்டு கணிச்சுக்குவாங்க. நீங்கள் நோட் புக்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றும் கணக்கு போடுறக்கே லேட் ஆகும். கையிலலாம் எழுதி போட முடியாது. சாஃப்ட்வேர்னா டக்கு கடன்னு பார்த்துட்டு போயிடலாம் ஆய்வுக்கு. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணி பழகிருப்பாங்க எல்லா ஜோதிடருமே. ஸோ இது ரொம்ப அறிவாளிகள், நல்ல அறிவில் சிறந்த ஜோதிடர்கள் அந்த பாகை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பக்க ஜாதகம் இன்றைக்கி ஃபேஷன் ஆகிடுச்சு இல்லைங்களா, திருமண பொருத்தத்துக்குலாம் அந்த ஒரு பக்க ஜாதகத்தை கொண்டு போய் நீட்டுவாங்க. சார் இதுக்கு பொருத்தம் பார்த்து கொடுங்க. அதில் 360 டிகிரிக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அது சில எனக்கு தெரிந்து பெரும்பான்மையான ஜோதிடர் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. பாவகட்டம் அதிலேயே கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக அவங்களும் அதையும் பார்த்து கணக்கு போட்டு சொல்லிவிடுவாங்க. கஷ்டம்தான் இது. மேக்ஸிமம் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இன்றைய அவசர உலகம், அவசர காலகட்டத்தில். ஏன்னா அந்த காலத்தில் ராஜாவுக்கு மட்டும் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா சாமானிய மக்களுக்கும் தனிநபர் ஜோதிடம் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் நாம் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்க வேண்டும். நாமளே மாற்றிக்கொண்ட டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குரு எந்த டிகிரியில் இருக்கார், இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரு 14 டிகிரியில் இருக்காருன்னா கிரக பார்வைகள் மாறும். இப்போ இதில் ஆஸ்பெக்ட் டேபிள் வித் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்க்கலாம். இப்போ குரு லக்னத்தில் இருக்கார், 7ஆம் இடத்தை எவ்வளோ தூரம் பார்க்குறாரு பார்த்திங்கன்னா 87%. 8ஆம் இடத்தையும் பார்த்திங்கன்னா 88% பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை 50% பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கிரக பார்வைகள் மாறிக்கிட்டே இருக்கும். நாம் இதை வச்சு தான் அசஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜாதகம் இருக்குது. இப்போது கன்னியா லக்ன ஜாதகம். கன்னியில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் விழுந்திருக்கு கேது. இப்போ கன்னி லக்னத்தில் இவர் பிறந்திருக்கார். 7ல் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார். ஸோ 7ஆம் இடத்தில் ராகு. குரு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கிறாரு. சனி 6ஆம் இடத்தில் இருக்கார். ஸோ லக்கண புள்ளி பாருங்கள் 29 பாகையில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நாம் ஆஸ்பெக்ட் டேபிள் பார்க்கலாம்.
அதாவது ஆஸ்பெக்ட்னா கிரக திருஷ்டி, கிரக பார்வை. இப்போ குரு பார்வை இந்த லக்கணத்திலேருந்து 7ஆம் இடத்தின் மீது விழுகுதான்னு பார்க்கணும். அப்போ குருவிலிருந்து அந்த 7ஆம் இடம் எது 11ஆம் பாவம். அப்போ நம்மளுக்கு தெரியும் 11ஆம் இடத்த குரு பார்க்க மாட்டார். நார்மலாக பார்க்கும்போது இந்த எல்லா கிரகங்களுமே தான் இருக்கும் இடத்துலேருந்து 11ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்காது. இப்போ இங்கே இதில் பார்க்கலாம், குரு வந்து 11ஆம் இடத்தை 33% பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லக்னத்தை நம்ம தள்ளி வச்சுருக்கோம், 29 டிகிரியில் வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் மாற்றுவோம், 0 டிகிரி கொண்டு வருவோம். ஓகே 0 டிகிரிக்கு வச்சாச்சு. ஸோ 0 டிகிரிக்கு பார்க்கும்போது 11ஆம் இடத்தை 4% தான் பார்க்குது. இதில் பார்வையாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. 25%க்கு மேலே விழுந்தால் தான் நம்ம அது பார்வை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி பார்வை, அடுத்து சனி பார்வை 7ஆம் இடத்தின் மீது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. குரு பார்வை ஓகே, நான் மாற்றி பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது குரு பார்வை 7ஆம் வீட்டின் மீது 21%, சனி பார்வை பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தின் மீது, லக்கணத்திலேருந்து 7ஆம் பாவத்தின் மீது 0%. இங்கே ஏன்னா சனி வந்து இந்த இடத்துல இருக்கார். ஸோ பார்வை விழுகாது அடுத்த இடத்துக்கு. ஸோ விழுகலை. அப்போ சனி தான் இருக்கும் இடம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சனி இருக்கும் இடத்தை பார்க்க மாட்டார், பின்னாடி பார்க்க மாட்டார். 12ஆம் பாவம் முன்னாடி 2ஆம் இடத்தையும் பார்க்க மாட்டார். அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 1, 2, 6, 11, 12ஆம் பாவங்களை எல்லா கிரகங்களும் அவ்வளோ இதாக பார்க்காது. ஆனால் இந்த லக்னங்கள் மாறும்போது, இந்த பாகை மாறும்போது ஸ்லைட்டாக பார்வை விழுகும். இதே சனி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா, இப்போ சனி வந்து 18 டிகிரியில் இருக்கார். இதை கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா மேபி விலகலாம். ஆனால் எத்தனை சதவீதம்னு நீங்கள் சாஃப்ட்வேரில் பார்த்தா தான் தெரியும். இப்போ இதே அமைப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பார்வை 7ஆம், இப்போ 7ல் ராகு இருக்குது. இவருக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா? 40-45 வயசு ஆச்சு. இப்போ இதே வந்து குரு பார்வை 7ஆம் இடத்தின் மீது 21% விழுகுது. சனி பார்வை விழுகலை. இதே சனி பார்வை இங்கே 50-80% விழுந்து குரு பார்வை இதே 21% இருந்ததுன்னா, இப்போ அவர் பரிகாரம் பண்ணார்னா ரொம்ப சிரமப்படணும். ரொம்ப சிரமப்பட்டு தான் திருமணம் செய்யணும். குரு பார்வையே 7ஆம் இடத்துக்கு இல்லாத பட்சத்தில் இன்னுமே கஷ்டமாயிடும். திருமணம் வந்து காலதாமதங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த குறிப்பிட்ட காலதாமத வயது, சனினா மேக்சிமம் 39 வயது வரைக்கும் தாமதப்படுத்துவார். அதுக்கு மேலேயும் சில டைம் ஆகலாம், இந்த தசாபுத்திகளை பொறுத்து ஜாதக கிரக நிலைகள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுதாங்க கிரக திருஷ்டி. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துவிடும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பரிசோதித்து பார்த்தால்தான் உங்களுக்கு இந்த கிரக திருஷ்டிகள் பற்றி ஓரளவுக்கு தெளிவாக நிறையா விஷயங்கள் புலப்படும். ஸோ இதில் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு இதில் போட்டிங்கன்னா விக்கிபீடியாலே வரும். அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு ஒரு சைட்டு வரும். அதே அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஹிந்து அஸ்ட்ராலஜின்னு வருது பாருங்கள். ஸோ வெஸ்டர்ன் முறையில் என்னென்ன கிரக பார்வைகள் இருக்குது பாருங்கள். இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரே ராசியில் 0 டிகிரியில் இருந்ததுன்னா மோனோகான். இது 180 டிகிரினா ஆப்போசிட்டு. இப்போ 180லேருந்து 210, இப்போ மேஷத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 180லேருந்து 210 இந்த துலாம், அதுதான் ஆப்போசிட் 7ஆம் பார்வை. இப்போ 7ஆம் பார்வை போட்டிருக்காங்க. இதே வந்து திரிகோண பாவங்கள் 120 டிகிரி, இது வந்து கேந்திர பாவங்கள் 90. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரக பார்வைகள் போட்டிருக்காங்க. இதே நம்ம இந்து முறைப்படியும் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் ஃபார் மார்ஸ், சாட்டர்ன் அண்ட் ஜூபிட்டர்னு போட்டிருக்காங்க. செவ்வாய்க்கு 4-8, சனிக்கு 3-10, குருவுக்கு 5-9ஆம் இடத்தை பார்க்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 2 விதத்துலேயும் இருக்குது. ஆனால் நாம் நினைக்கிற வெஸ்டர்ன் வந்து ஏதோ வெள்ளைக்காரர்கள் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு, அது கிடையாது. நம்மளுடைய இதிலிருந்து தான் அதுவும் போயிருக்கு. இந்து அஸ்ட்ராலஜிலிருந்து தான், பிருகத் பராசர ஓர சாஸ்திரத்துலேருந்து தான் அதுவும் எடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த வெஸ்டர்ன் ஆஸ்பெக்ட், இந்த சனி பகவானுடைய ஒரு புத்தகம், அதில் பார்த்திங்கன்னா சனி எந்தெந்த இடத்தை பார்த்தால் எப்படி பலன்கள்னு இப்போ 19 இடங்கள் டிகிரியை பார்வை செய்யக்கூடிய அமைப்பில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறையா நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி நிறையா பரிசோதித்து பார்த்தால்தான் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். ஸோ இதுக்கான ஸ்லோகங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், சனி 22.5 டிகிரி, 67.5 டிகிரி, 112 டிகிரி, இந்த இடங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சில சிறப்பில்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த வெஸ்டர்ன் பற்றி பார்க்கும்போது
என்னென்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விஷன் இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 120 டிகிரி ஆங்கிள் தான் பார்க்க முடியும், லெஃப்ட்டு ரைட்டு மேபி அதுக்கு மேலேயும் கூட பார்க்கலாம். ஒவ்வொருத்தருடைய கண்ணுடைய அந்த ஆங்கிள் பொறுத்து ஆண் பெண்ணுக்கு வித்தியாசப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரகங்களுக்கும் ஒரு 12 டிகிரி ரேஞ்சில் பார்க்கும். இப்போது ஒரு சூரியன் பார்த்திங்கன்னா 12 டிகிரி ரேஞ்சில் முன்னும் பின்னும் பார்க்கும். ஸோ அப்போ ஒரு ராசிவை அவர் கவர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இது ரொம்ப டீப்பாக போனால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த எல்ஆர் சௌத்ரி சாட்டன் எ ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ, இவர் இந்த சனி கிரகத்தை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதில் அவர் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு, நிறையா விஷயங்கள் உண்டு. நீங்கள் பொறுமையாக பார்த்தா ஜோதிடத்தில் சில காரணங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஒரு காரியம் ஏன் நடக்க மாட்டேங்குது, ஒருத்தருக்கு ஏன் நடக்குது, சில விஷயங்கள் இருக்கும். மேலோட்டமாக பார்த்துட்டு குரு 7ஆம் இடத்தை பார்க்குறது திருமணம் சீக்கிரம் நடக்கும்னு சொல்கிறதை விட குரு கரெக்டாக எத்தனை டிகிரியில் பார்க்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உதாரணத்துக்கு சேவ் சேஞ்சஸ். ஓகே சேவ் எஸ். ஸோ இதில் வந்து ஆஸ்பெக்ட் டேபிள் வித் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, குரு 7ஆம் இடத்தை 87% பார்வை பார்க்கிறார். சனி 7ஆம் இடத்தை 84% பார்க்கிறார். ஆனால் சத்ரு பார்வையாக பகை பார்வையாக அதுவும் பார்த்துக்கணும். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், குரு லக்னத்தில் இருக்கார், 7ஆம் இடத்தை இந்த விருச்சிக ராசியை பார்க்குறார். சனியும் 10ஆம் பார்வையில் அவருடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார், 84% பார்க்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா சம பார்வையில் சனி பார்க்கிறார் செவ்வாய் வீட்டை. குருவும் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் பாவத்தை செவ்வாயின் வீட்டை 87% பார்க்குறது. இப்போ திருமணம் கண்டிப்பாக நடக்கும் வித்தவுட் டிலேஸ். சனி பார்வைங்காட்டி கொஞ்சம் லைட்டாக 30க்கு மேலே டிலே ஆகலாம், பட் ஆனால் திருமணம் நடக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் செய்யலாம். ஸோ இதுதாங்க அமைப்பு. ஸோ இது வந்து நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே வந்து ஜோதிட ஆலோசனை பெற இருக்கிறவங்க மேலே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதக விவரங்களை அனுப்புங்க. என்ன டீட்டெயில் எப்போ கால் பண்ணுறேங்கிறத நான் போடுறேன். நல்லபடியாக ஆய்வுக்கு எது நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினாலும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ண தெரியாதவர்கள் அந்த வீடியோ லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். டவுன்லோட் பண்ணிங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஆங்கிலத்தில் இருக்குது. ஆனாலும் நீங்கள் இது புரிஞ்சுக்குவீங்க, ஈஸி தான். இந்த டிகிரிஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து புரிந்து கொள்ளும்படியாக தான் இருக்கும். ஸோ நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஸோ போன வீடியோவில் நாம் வந்து இந்த கிரக திருஷ்டிகள் பற்றி பார்த்தோம். அதாவது கிரக பார்வைகள், திருஷ்டி அப்படின்னா பார்வை.